ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னுடைய டாஸ்க்கு 7th தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். அதுதான் வீடியோ எடுக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி போயிட்டிங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் போகிறோம். டேஷ்போர்டு போன உடனே என்னுடைய டேட் பார்த்திங்களா 7. இன்றைக்கி தான் நான் ஒர்க் பண்ணணும். அதனால் இப்போ ஒர்க் பண்ணலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டுடே டாஸ்க்கு டச் பண்ணியாச்சு. ஓகே டீம் மெம்பர்ஸ், இன்னைக்கு நம்ம பல மாதங்களுக்கு அப்புறம் நம்மளோட go to Google Chrome or any browser, அப்புறம் search amazon.in, open Amazon official website, select any one product, copy an URL referral below. இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம்குள்ளே போய்ப்போம். இல்லை இதில் ப்ளஸ் போட்டாலும் ஓகே, amazon.in போட்டாலும் ஓகே. amazon.in போயாச்சு. வாட்டி கிளியராக ப்ளஸ் போட்டுட்டு amazon.in இது போகிறோம். இதை டச் பண்ணோம். amazon.in ப்ராடக்ட் வந்திருக்குங்களா. இதில் நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராடக்ட் அது என்னென்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம், ஃபோன் எடுப்போமா, குர்த்திஸ் எடுப்போமா, பேக்ஸ் பார்க்கலாமா? சரி, ஒரு ஃபோனு டச் பண்ணுவேன். ஒன் ப்ளஸ் டச் பண்ணிட்டா இதை பார்த்துட்டோம். இதனுடைய ப்ராடக்ட் கோட் வந்து URL கோட் இங்கே பாருங்கள், காப்பி இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிடணும். இதை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சைட்டுக்குள்ளே வரணும். இப்போ நம்ம SBOக்குள்ளே வந்துட்டு பேஜ் மறுபடியும் போயிட்டுருக்க. நம்ம லாகின் பண்ணிப்போம். டாஸ்க்கு இப்போது நான் வந்து கூகுள் க்ரோம் போயாச்சு. அமேசானில் சர்ச் பண்ணிவிட்டு அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் பண்ணியாச்சு. காப்பி URLும் பண்ணிட்டேன். நான் அதை வந்து டைட்டில் வந்து அமேசான் தான் போட சொல்லியிருக்காங்க. அமேசான் தான் பண்ணேன். சூஸ் டைப் வந்து வெப்சைட் தான் நான் பண்ணேன். அப்புறம் URL வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். இங்கே கீழே வர்றது எதுவும் பேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை தான் பேஸ்ட் பண்ணணும். இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். Your task has been successfully submitted and payment 5 rupees also added to your working wallet. Your next task will be allowed on the 3rd day after this form submitted ன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஓகே ஆயிடுச்சு. சப்மிட் முடிஞ்சது. இப்போ நம்ம டேஷ்போர்டில் பே அவுட் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். அமௌண்ட் ஆட் ஆகிருக்கான்னு. அது தான் 5 rupees. இன்றைக்கி டேட்டுக்கு பாருங்கள், 7th தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. கமிஷன் 5 rupees ஆட் ஆகிருக்கு எனக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்படி தான் டுடே டாஸ்க்கு நம்ம பார்க்கணும். டேஷ்போர்டில் போயிட்டு மறுபடியும் அமௌண்ட்டு நம்மளது ஆட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாமா. டாஸ்க் வேலெட்டில் பாருங்கள், 5 rupees ஆட் ஆகிருக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்
நீங்களும் உங்கள் டாஸ்க்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எந்தெந்த டேட்டுக்கு யார் யாருக்கு ஓப்பன் ஆகிருக்கோ அந்த டேட்டில் தான் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்ச இதுவும் டச் பண்ண வேண்டிய சூஸ் வரும், இந்த கீபோர்டில் வரும். அதை டச் பண்ணாமல் மறக்காமல் நம்ம என்ன காப்பி பண்ணமோ அதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இது ராங்காக பண்ணிங்கன்னா ஐடி பிளாக் ஆகிடுன்னு சார் சொல்லியிருக்காரு. அந்தந்த டேட்டில் தான் பண்ணணும். டேட்டு மாறியும் பண்ணக்கூடாது. எல்லாருமே பார்த்து கரெக்டாக பண்ணி ஹாப்பியாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.